நாற்று நட்டிருக்கோம். எந்த செடியும் ட்ரை ஆகலை. ஏன்னா கிளைமேட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, வெயில் இல்லாமல். இதுதான் கடைசியாக நாற்று நட்டதாக இருக்கும். என்ன பண்ணிருக்காங்க, இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த மோட்டோ லாக் தான் நம்ம சேனலில் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஏன் நம்ம விவசாயம் பண்ணுறோம், ஏன் விவசாயத்தை பற்றி நம்ம வந்து வீடியோ போடக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு 70 சென்ட்டுக்கு நான் பிளான்டிங் பண்ணியிருக்கோம். அது வந்து A to Z நட்டுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எவ்வளோ செலவு வருது, எவ்வளவு ப்ராஃபிட் வருது, எல்லாமே A to Z நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன். அது இல்லாமல் தக்காளி வந்து எப்படி வளர்க்கணும், நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து தக்காளி நடுற மாதிரி இருந்தால் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம நாற்று நட்டு எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னா 13 நாள் ஆக போகுதுங்க. இன்னும் 7 டேஸ்க்குள்ளே குச்சி நட்டு அது கொடி கட்டணும், கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். அது இல்லாமல் மழை வந்து 2 டேஸாக மழை பாருங்கள், எவ்வளோ ஈரமாக இருக்குது, மண்ணில் எப்படி ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சீக்கிரம் முடிக்கணும், வேலை எல்லாம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில நாற்று வந்து என்னென்னா காஞ்சிருக்கு. அதனால வந்து இப்போ வந்து நம்ம புது நாற்று வந்து நம்ம வந்து நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாற்று நட்டோம்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதிலே ஒரு 2 நாற்றாக இருக்கும். ஒரு சில இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, 2 இருக்கா. இதில் ஒன்று எடுத்துகிட்டு இல்லாத இடத்துல வைக்க போகிறோம். அந்த வேலை தான் இன்றைக்கி இருக்குது, டே 13 அன்றைக்கி. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்படி நேரடியாக காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள். ஒரு நாற்று நான் எடுக்க போகிறேன். மண் முழுசு எடுத்தால் தான் அது காயாமல் அப்படியே இருக்கும். ஏன் இன்றைக்கி நடுறோம்னா, இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூரியனே வெளியே வரல. ஸோ அதனால் இது கொஞ்சம் கூட ட்ரை ஆகாமல் எப்படி இருக்கோ பாருங்கள், நல்லா குழி தோண்டுக்கோங்க. இந்த மண் எடுத்து அப்படியே இது பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே முடிக்கணும். ஸோ டைம் ஆகுது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.